கலீஃபா த பிளட் லைன். பிருத்திவிராஜ் ஹீரோ நடிக்கிறார். இதில் மோகன்லால் ஒரு கேமியோ மாதிரி பண்ணுறாரு. ஃபுல் ஆக்ஷன் படம். ஸோ அந்த படத்துக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கேம். துல்கர் சல்மான் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு ரிட்டன் மறுபடியும் மலையாள இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு படம் பண்ணுறாரு. அதான் ஐ எம் கேம். ஸோ அந்த படத்தை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த ஆர்டிஎக்ஸ் கலர் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த டேரக்டர் தான் இதோட டேரக்டரு. ஸோ இந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஐ எம் கேம். அடுத்தது வந்து 2025 ஹிந்தி இண்டஸ்ட்ரியோட அதிரி புதிரி ஹிட்டரான துரந்தரோட செகண்ட் பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். துரந்தர் வந்து நம்ம நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸாக அந்த படம் வரும்போது ட்ரெய்லர் லென்த்தாக ஒரு ட்ரெய்லர் கொடுத்தாங்க. என்னடா இவ்வளோ பெரிய ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்குன்னு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் படம் அதிரி புதிரி ஹிட்டு. பட் துரந்தர் 2 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம கிங் கானோட படத்துக்கு நேமே கிங் அப்படின்னு வச்சு வர்ற அடுத்த படத்து ஷாருக்கானோட படம் கிங். டீஷர்ட் விட்டுருந்தாங்க. செம்ம மாசாக பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட லுக்கே வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு லவர் பாய் லுக்லேருந்து தவான்லேயும் கொஞ்சம் அந்த லுக்கு மாறி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். இதில் வந்து ஒரு மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் பயங்கரமாக இருந்தார். பார்ப்போம் கிங் எப்படி எந்த மாதிரி வரப்போகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி இண்டஸ்ட்ரி அடித்து துவைக்கிற ராமாயணம் அண்டு மகாபாரதம். ராமாயணத்தை மறுபடியும் நம்ம ரன்வீர் சிங் வந்து எடுக்கிறாரு. இதில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் என்னென்னா சாய் பல்லவி தான் வந்து சீதையா நடிச்சிருக்காங்க. அப்புறமா ரொம்ப டெரர் வில்லனா ராவணனா நம்ம யஷ் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த வருஷம் யஷ்க்கு 2 படம் வரப்போகுது. ஒன்று ஹீரோவா, ஒன்று வில்லனா. ராமாயணத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட்டிங். அதே ஸ்டோரி எப்படி வித்தியாசமாக காட்ட. ஏற்கனவே ஆதி புருஷன்னு நம்ம பிரபாஸ் நம்மளை வச்சு செஞ்சார். ஆனால் இதில் வந்து ஏஆர் ரஹ்மான் ப்ளஸ் ஹான்ஸ் ஜிம்மரோட ஜாயின் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு.